இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கானா ஊரில் அழகான ஒரு கல்யாணம் நடக்கிறது. இயேசுவும் தம்முடைய சீஷர்களும் கடந்து போகிறாங்க. அவங்களுக்கு அழைப்பு இருந்ததுனால அவங்களும் கடந்து போகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு குறைவு ஏற்படுகிறது. அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம், தண்ணீரை எடுத்து ஊற்ற சொல்லும்போது தண்ணீரை ஊற்றுகிறாங்க. அதை மொண்டு இப்போ போய் பரிமாறுங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி அவங்களும் பரிமாறுகிறாங்க. கீழ்ப்படிதலை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. வெறும் தண்ணி தான் இப்போ கொண்டு ஊற்ற சொல்லும்போது பரிமாற சொல்லும்போது தண்ணீர் தானே, நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு நினைக்கல. வார்த்தை வந்துச்சு. வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. உடனே அதற்கு கீழ்ப்படிந்தாங்க. ருசி உள்ளதான ஒரு திராட்சை ரசம் அந்த இடத்துல கிடைத்தது. குறைவு எல்லாம் மாறியது. கர்த்தர் தம்முடைய மகிமையை அந்த கல்யாண வீட்டில் ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் தேவ மகிமை வெளிப்படலை, ஏன் இன்னும் அற்புதத்தை நம்ம பெறலைன்னா, சில காரியங்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். கர்த்தர் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தை மாற்றணும், இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கலாம், உங்களோடு பேசி கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படாது. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தால் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். உங்கள் லைஃப்பில் அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய கிரியை அது பயங்கரமாக இருக்கும். முன்பு இருந்த ரசத்தை பார்க்கிலும் கர்த்தர் கொடுத்தது மிகுந்த ருசியுள்ள ரசம். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும், அது ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களையே ஆசீர்வாதமாய் நடத்துவார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கானா ஒரு கல்யாண வீட்டில் இருந்த குறைவை மாற்றி கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீர். அற்புதத்தை செய்தது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் மாறட்டும். நிறைவாக்கி நடத்துங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. தம்முடைய மகிமை வெளிப்படுத்துங்கப்பா. உடைய கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you.